நான் கேட்கிறேன் தோழர்களே, இன்றைக்கு இஸ்லாமியர்கள் தான் இந்துக்கு எதிரி முஸ்லிம் என்று சொல்ல ஒரு கற்புதத்தை நம்ம மதத்தில் பதைய வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லிம் 10 தான் நீதிபதி, எஸ் 24. யாருடைய உரிமையை புடிங்கிட்டு இருக்கானா, உன்னுடைய உரிமையும் என்னுடைய உரிமையும் புடுங்கிக்கிட்டு தான். நான் கேட்கிறேன், இஸ்லாமியன் உன்னுடைய கல்வியை படித்தார்களா? இஸ்லாமியன் பொருளாதாரத்தை படித்தார்களா? சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டின் படி இன்றைக்கு வறுமை கோட்டுக்கு கீழே அதிகமாக இருக்கிறது யாரான்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமிய தோழர்கள் தான் இன்றைக்கு வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. நம்மோட கல்வியில அவங்க போறல, போட்டி போடல, ஒன்னு வேலை வாய்ப்பு கொடுங்கல, ஆனா கல்வியில் போட்டி போடவில்லை. உனக்கு கொள்ளைப்புறமாக நம்ம உரிமையை இன்றைக்கு பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பழி ஒரு இடத்துல பாவம் ஒரு இடத்துல என்று சொல்ல மாதிரி நம்மளெல்லாம் ஏமாத்து இந்துலாம் ஒன்னா சேரு, இந்துலாம் ஒன்னா சேருன்னு சொல்லிட்டு இந்துக்களை ஒன்னுன்னு சொல்லிட்டு, ஆனா திட்டமிட்டு இஸ்லாமியர்களை பாருன்னு சொல்லி நம்மளை அங்கிட்டு சண்டை போட வச்சுட்டு இருக்கிற இடத்துல அவன் பிடிக்கிறான். நான் கேட்க, இந்துக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்கிறோம், சரி, ஆனால் எங்களுடைய பங்கை நீ கொடுப்பாயா? நம்மளை ஒன்றாக சேரு, இந்துக்கள் ஒன்று என்று சொல்லிவிட்டு இஸ்லாமியம் கூட சண்டை போட சொல்லிவிட்டு உன்னுடைய இடத்தையும் என்னுடைய இடத்தையும் பிடுங்கி இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் இந்தியாலேயே நம்ம உரிமையை கொடுங்கிறத புடுங்கி அவன் ஏமாத்துறான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட ஒரே மாநிலம் கேட்டீங்கன்னா இந்தியாவில தமிழ்நாட்டுக்காரன் மட்டும்தான் இன்னைக்கு அதை புரிஞ்சு நடந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு புரிய காரணம் யாருன்னா எங்க தாத்தா பெரியார். அதனாலதான் என்னென்னமோ பண்ணாலும் தமிழ்நாட்டில் அவர்களால் சீண்டி பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் எங்கள் கிழவனுடைய தடி இந்த இடத்துல ஊன்றி நிற்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்களால் இன்றைக்கு இஸ்லாமியன் எதிரி என்று சொல்லி ஏமாற்றக்கூடிய பாட்சா இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பலிக்கவில்லை தோழர்களே. ஆனால் இன்றும் இன்னொரு கருத்தையும் சொல்றேன், இஸ்லாமியர்கள் எதிரடா முதலிடத்தில் இருக்காங்க கேட்டீங்கன்னா இந்தியாலேயே சிறைச்சாலையிலே அதிகமா இருப்பவர்கள். ஊருக்குள்ள ஒரு படத்துல கருணா சொல்லுவாங்க, ஊருக்குள்ள உள்பாவோட கணக்கு போனா என்னத்தான் முடிச்சுட்டு போறான் மயிலாடும்பாரு. அது மாதிரி ஊருக்குள்ள என்ன நடந்தாலும் யாரை பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்கன்னா இந்திய சிறைச்சாலைகள் அதிகமாக இருப்பது இஸ்லாமியர்களும் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். 64% இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ள கிடக்கிறதுல முதலிடமா தான் இஸ்லாமிய சமுதாயத்தையும் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை உள்ள தூக்கி போட்டுட்டு இன்றைக்கு இருக்கிற இடத்தையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு இன்றைக்கு அவர்களை எதிரியாக காட்டி இன்றைக்கு நம்ம வீட்டு பிள்ளையார் ஊர்வலத்துல கலவரம் பண்ணி எஃப்ஐஆர் வாங்கிட்டு போடுறான். இன்னைக்கு வீட்டு பிள்ளை போயிட்டு இன்னைக்கு கோச்சிங் கிளாஸ்ல போய் நீட் எக்ஸாம் எழுதி அவன் வெளியூருக்கு போயிடுறான், படிக்க போயிடுறான், வேற ஐஐடிக்கு போயிடுறான். இப்படி நமக்கான இடஒதுக்கீட்டை நம்மளுடைய உரிமையை பறிக்கக்கூடிய கூட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியை விளக்குவதற்குத்தான் தோழர்களே இன்றைக்கு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு கருப்பு சட்டையினுடைய அவசியம் இன்றைக்கு தமிழகத்தில் அதிகம் தேவை என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு நிலைமையில் இன்றைக்கு பெரியாரின் பேரப்பிள்ளைகள் இன்றைக்கு தேவை என்று சொல்லக்கூடிய